Welcome to the class students. In 8th standard social science geography unit 2 weather and climate. Today we will continue the lesson heat zones of the earth. In the last class we have seen about weather and climate definition and factors affecting the weather and climate, elements of weather and climate. In today's class we are going to see the heat zones of the earth. Heat zones of the earth, the fact that the earth is spherical in shape result in different parts of the earth. ஏன்னா எர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கனால டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எர்த்தில் இதாகுது. கெட்ஸ் ஹீட்டட் டிஃப்ரெண்ட்லி, ஏன்னா டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் இதில் ஹீட் ஆகுது. Based on the heat received from the sun, the earth is divided into 3 heat zones. இப்போ 3 எர்த்தில் இருந்து, அதாவது சன்லேருந்து ரிசீவ் பண்ணுற அந்த ஹீட் எர்த்துக்கு வந்து ரிசீவ் ஆகிற டைம் வந்து டிஃபராக இருக்கனால நம்ம அதை 3 டிவைட் பண்ணியிருக்கோம். 3 டிவைட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா என்னது, இந்த ஈக்குவேட்டார் 0 டிகிரியிலேருந்து 23.5 டிகிரி சவுத்தும் 23.5 டிகிரி வரலும் இந்த லைன் ஒரு மாதிரி கிரே கலராக இருக்கா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரான்சிட் ஜோன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக ஃபால் ஆகிறனால. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த டெம்பரேட் ஜோன். இப்போ 23.5 டிகிரியிலேருந்து 66.5 டிகிரி நார்த்து, அதே மாதிரி கீழே சவுத்துலேயும் இருக்கும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 90 டிகிரி இந்த போல்ஸ் இருக்கா. இப்போ இந்த போல்ஸ் பார்த்திங்கன்னா 66.5 டிகிரியிலேருந்து இது 90 டிகிரி, அதுமாதிரி நார்த்து சவுத்து ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதை ஃப்ரிசிட் ஜோன் இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிட் ஜோன்னு சொல்கிறோம். இந்த ஏரியாவை டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 66.5 டிகிரி 90 டிகிரி போல்ஸ் வரலும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரிசிட் ஜோன். இங்கே வந்து நம்ம முதலே பார்த்தோம், சன் ரேஸ் வந்து ரொம்ப கம்மி டைம் இருக்கும் சன்லைட்டு, அப்படி இல்லைன்னா சன்லைட்டே இல்லாத இருக்கும். அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு சீசன் அப்படின்னு சொன்னோம், கோல்டு வெதர் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சன் ரேஸ் ஃபாலோ ஆகிறத வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், எர்த்தை வந்து ஹீட் ஜோன்ஸ் 3 ஹீட் ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ட்ரான்சிட் ஜோன் நம்ம ஏற்கனவே நல்லா கிளியராகவே அந்த மேப்பில் காமிச்சோம், அந்த சார்ட்டில். ட்ரான்சிட் ஜோன், இட் இஸ் த ரீஜியன் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்போ இந்த 23 டிகிரி அண்ட் 23.5 டிகிரி நார்த்து சவுத் அந்த காமிச்சோமா, அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ட்ராபிக் ஆஃப் ரீஜனுக்கு பிட்வீனில் இருக்குது. அந்த ரீஜன் வந்து ரொம்ப அதிகமாக சன் ரேஸ் வந்து விழும், அந்த பிளேஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ this region is called transit zone. This region receives the direct rays from the sun and gets maximum heat from the sun. டைரெக்டாக ஃபால் ஆகிறனால என்ன ஆகும், டெம்பரேச்சர் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். This zone is called as a transit zone or tropical zone. Next temperate zone. Temperate zone அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா என்ன சொன்னோம், 23.5 டிகிரியிலேருந்து 66.5 டிகிரி நார்த் சவுத் ரெண்டையும் நம்ம வந்து சொல்கிறது தான் என்னது, டெம்பரேட் ஜோன். This zone lies between the Tropic of Cancer and the Arctic Circle in the northern hemisphere and between Tropic of Capricorn and Antarctic Circle in the southern hemisphere. This zone gets the slanting sun rays of the sun and the angle of sun rays goes decreasing towards the pole நோக்கி போகும்போது ரொம்ப கம்மியாக ஆகிட்டே போயிட்டுருக்கும், ஸ்லாண்டிங்காக ஃபால் ஆகிறனால. Thus, this zone experiences moderate temperature. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மேப்பில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போது நார்த்து சவுத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், சரியா. இப்போ நார்த் சவுத்து, இப்போ இது ஈக்குவேட்டர் வந்து என்ன ஆகுது, எர்த்தை வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியராகவும் கீழே சதர்ன் ஹெமிஸ்பியராகவும் டிவைட் பண்ணுது. இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 0 டிகிரியிலேருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி நார்த்தும் சவுத்து வரலும் இருக்கிறது ட்ரான்சிட் ஜோன் அப்படின்னு சொன்னால், சன் ரேஸ் வெர்டிக்கலாக ஃபால் ஆகுது. அந்த பிளேஸில் வெர்டிக்கலாக ஃபால் ஆகிறனால என்ன ஆகுது, அதிகமாக ஹீட் இருக்குது. நெக்ஸ்ட் டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கோம், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து
66.5 டிகிரி ஆர்டிக் சர்க்கிள் வரும் நார்த்து, அதே மாதிரியே கீழே சவுத்துலேயும் இருக்கிறத நம்ம டெம்பரேட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக வரனால என்ன ஆகுது, சன் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு டுவர்ட்ஸ் த போல்ஸ். ஸோ இந்த ரீஜனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெம்பரேட் ஜோன்னு சொல்கிறோம். அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டெம்பரேச்சர் வந்து மாடரேட் டெம்பரேச்சராக இருக்குது. ரொம்ப அதிகமாக ஹீட்டாகவும் இருக்காது, ரொம்ப அதிக கோல்டாகவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிசிட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃப்ரிசிட் ஜோன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிசிட் ஜோன் இப்போ 66.5 டிகிரி நார்த்தும் அதேமாதிரி கீழே சவுத்துலேயும் இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், 66.5 டிகிரி இந்த ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து போல்ஸ் அப்படின்றது இங்கே 90 டிகிரி வரும். இந்த ரீஜியனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரிசிட் ஜோன். அதாவது சன்லைட் இல்லவே இருக்காத இருக்கும், இல்லைனா சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்கும், நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ரீஜனை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரிசிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜனில் ரொம்ப டெம்பரேச்சர் வந்து லோவாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோ கவர் ரீஜியன், ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னா ஸ்னோ கவர் ரீஜியன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயர் ஃபுல்லாகவே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரியே என்ன ஆகும், ஸ்னோ கவர் ரீஜனாக இருக்கும். இப்போ இது ஆர்டிக் சர்க்கிள். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு இருக்கா. அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிள் இது ஒரு டெம்பரேச்சர்னு சொல்லிட்டோம். 66.5 டிகிரி அண்டார்டிக் சர்க்கிள்லேருந்து கீழே அந்த 90 டிகிரி போல்ஸ் வரலும் இருக்கிற ரீஜியன் வந்து ஃப்ரிசிட் ஜோன் சவுத் போலில். ஸோ என்னன்னு சொல்கிறோம், Frigid zone. The frigid zone lies between Arctic Circle and North Pole and between the Antarctic Circle and the South Pole. This region is also known as polar region since it resists the extremely low temperature throughout the year, though these regions are covered with snow. Highest temperature ever recorded, இது வரலும் highest temperature recorded ஆனதையே பார்த்திங்கன்னா the highest temperature ever recorded on the earth. இது வரலும் இன்னும் அந்த மாதிரி டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. எவ்வளோ 56.7 டிகிரி செல்சியஸ் 134 டிகிரி ஃபாரன்ஹீட் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இட் வாஸ் ரெக்கார்டட் ஆன் த 10th July 1913 அட் கிரீன்லேண்ட் ரேஞ்ச் ஆஃப் டெத் வேலி கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல ரெக்கார்ட் ஆகிருக்கு. 1913 எவ்வளோ டெம்பரேச்சர் 56.7 டிகிரி சென்டிகிரேட். லோயஸ்ட் டெம்பரேச்சர் இது வரலும் லோயஸ்ட் டெம்பரேச்சர் எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகாதது தான். The lowest temperature ever recorded on the earth is minus 89.2 degree Celsius, that is known as Fahrenheitல என்ன சொல்லலாம், நம்ம ஏற்கனவே டெம்பரேச்சர் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் ஸ்கேல் 3 ஸ்கேல்லையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லுவோம். செல்சியஸில் 89.2 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் -128.6 ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேலில் 184 டிகிரி 184. It was recorded on 21st July 1983ல. இப்போ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 1913ல பார்த்தோம், லோயஸ்ட் டெம்பரேச்சர் 1983 at சோவியத் வாட்ஸ்டக் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த ரீஜியனில் வந்து ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் கீழே வந்து ஒரு வீடியோ லிங்க் அனுப்புகிறேன், அந்த ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த்தை பற்றி. நீங்கள் வந்து அதை பார்த்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். லெட் அஸ் கண்டினியூ த லெசன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.